தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. எப்படி சாத்தியமாகும் சொல்றேன். அப்படி சாத்தியமாகும் என்பதற்குத்தான் நாங்க இங்க வந்திருக்கின்றோம். முதலாவதாக இன்னும் தேர்தல் குறிப்பை ஏற்படுத்த வேலை நிறைவு பெறவில்லை. அதற்கு முன்பாக இப்படி பொதுமக்களை எங்களுடைய பிரதிநிதிகள் வாய்க்காக சந்திக்கின்றோம். தேர்தல் பணிக்குழு தேர்தல் அறிக்கை குழு என்பது இப்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஏற்கனவே நாங்கள் மாநில அளவிலே 2-3 முறை கூடி எங்களுடைய தலைமை அலுவலகத்திலே பேசிவிட்டோம். இப்பொழுது அடிநிலைக்கு ஒரு பார்வை பார்த்து விட்டு சென்றால் அங்கே இங்கே ஓட்டை உடைச்சல் இருந்தால் அதை நிறைவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். 30ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுவதாக நாங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் டேட் வச்சு நாங்கள் வேலை செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இங்கே காஞ்சிபுரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நடக்கின்றது. மிஞ்சி போனால் நாளை இந்த 2 நாளையில் மாவட்ட பயணங்கள் முடிந்துவிடும். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடுல என்ன மாதிரி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு? தொகுதி பங்கீடு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. மிக ஒரு சந்தோஷமான விஷயம். எல்லோரும் திருப்திப்படக்கூடிய அளவிலே தேர்தல் தொகுதிகள் ஒதுக்கீடுகளுடைய எங்களுடைய பணிகள் முடிந்துவிட்டன. எந்தெந்த தொகுதியிலே யார் நிற்பது என்பது செய்யப்பட வேண்டும். தலைமை இடத்திலே திறமையான தலைவர் இருக்கின்றார். எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் சிறப்பாக அதை செய்து முடிப்பார். அவர் மீது எங்களுக்கு அத்தனை நம்பிக்கையும் இருக்கின்றது. அமைதியான ஒரு செயல் வீரர், அமைதியான ஒரு சிறப்பான முதலமைச்சர், செயல்படுகின்ற முதலமைச்சர் என்றால் இந்தியாவிலேயே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதற்கு மாற்று கருத்துக்கு எதுவுமே கிடையாது.